इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 25வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, விஜயலட்சுமி வெற்றி திருமகள். இந்த வெற்றி திருமகள் ராமனை சென்று அடைந்தால், எப்படி வாலியுடன் இங்க போர் நடக்கிறது, இதுல ராமன் வெற்றி பெற்றான் அப்படிங்கிற விஷயம் நேரடியாக படிக்கும் பொழுது தெரிகிறது. இதே திருமகள் வெற்றி திருமகள் கிருஷ்ணனை அடைந்தால் அது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்திரனோடு நடந்ததான அந்த யுத்தத்துல கிருஷ்ணருக்கு வெற்றியானது கிட்டியது. இப்படியாக ஒரே விஷயம் ரெண்டு பேருக்கும் நேரடியாக படிக்கும் பொழுது ராமனை இந்த விஜயலட்சுமி வெற்றி மகள் அடைந்தால் அப்படிங்கிற பொருளையும், இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது இந்த வெற்றி திருமகள் கிருஷ்ணரை சென்று அடைந்தால் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்க. முதல்ல நேரடியாக இந்த ஸ்லோகத்தை படிச்சு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுப்போம். ஹம்சஜாருத்த பலஜா பரோதார சுபாஜனி ராஜி ராவண ரக்ஷோர விகாதாய ரமாரயம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, ஹம்சஜாருத்த பலஜா பரோதார சுபா அஜனி ராஜி ராவண ரக்ஷோர விகாதாய ரமா ஆர யம். இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, யம் ராவண ரக்ஷோர விகாதாய ரமா ஆர ராஜி ஹம்சஜாருத்த பலஜா பரோதார சுபா அஜனி. என்ன அர்த்தம்? எந்த ராமனை இந்த வெற்றி திருமகள் சென்றடைந்தாளோ அவள் தற்பொழுது சுக்ரீவனுடைய சேனையினால மிகவும் பிரகாசம் கொண்டவளாக இந்த இடத்தில் பிரகாசிக்கிறாள் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இதை எப்படி எந்த பதங்களால சொல்றார் அப்படின்னு சொன்னா, முதல்ல எம் எப்பேற்பட்ட ராமனை இந்த ராஜ்யலட்சுமியானவள் சென்று அடைந்திருக்கிறாள், விஜயலட்சுமி வெற்றி திருமகள். அதை எப்படி சொல்றா? ஏன் முதல்ல ராமன் இடத்துல சென்று அடைந்திருக்கா? வாலிவதம் மட்டும் இங்கே குறிக்கோள் இல்லை, ராவணனை வெற்றி பெறுவதுதான் இங்கே குறிக்கோள். அதை முன்னிட்டு தான் ஒரு வியாஜமாக ஒரு காரணத்தோடு வாலிவதம் மூலமாக இந்த வெற்றி திருமகள் ராமரை சென்று அடைந்திருக்கிறாள் அப்படின்னு கவி சொல்றார். அதை எப்படி அழகா சொல்றாருன்னு சொன்னா, ராவண ரக்ஷோர விகாதாய எம் ஸ்ரீராமம் எந்த ராமனை சென்றடைந்தாலோ, எதற்காக சென்றடைந்தால்? ராவண ரக்ஷோர விகாதாய, ராவணஹா என்கின்ற ஒரு ரக்ஷா, ரக்ஷான அசுரன் அர்த்தம், ராவணன் என்கின்ற ஒரு ராட்சசன், அவனுடைய ரம்னா சிரஹ விகாதாய சிரச்சேதனாய, அதாவது தலையை கொய்த்தெடுப்பதற்கு வெற்றி பெறுவதற்குன்னு அர்த்தம். இதற்காகத்தான் சென்றடைந்திருக்கிறாள் விஜயலட்சுமி. அதுக்காக சதுர்த்தி விபக்தி இங்க பயன்படுத்திட்டு, ராவண ரக்ஷோர விகாதாய, ராவணன் என்கின்ற ராட்சசனின் தலையை கொய்து வெற்றியை அடைவதற்காக இந்த விஜயலட்சுமி ராமனை சென்றடைந்திருக்கிறாள். இப்பேற்பட்ட இந்த ராஜ்யலட்சுமி ராமனிடத்தில் சென்றடைந்த பிற்பாடு
சென்றடைந்திருக்கையில். இந்த இடத்துல லக்ஷ்மின்னு சொல்றதுக்கு ரமா அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்திருக்கா. லக்ஷ்மின்னு ரமாங்கிற பதத்துக்கு பொதுவான அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல நாம விஜயலட்சுமி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். வெற்றி திருமகள். இப்போ எம் ராவண ரக்ஷோர விகாதாய ரமா ஆர பிராப்தவதி சென்றடைந்தாலோ அந்த நிலையில் ராஜி ராஜாவின் இடத்தில், அதாவது ஸ்ரீராமனிடத்தில் அடைந்திருக்கிறாளோ அந்த சமயத்தில் ஹம்சஜாருத்த பலஜா. இந்த ஹம்ச அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பானுர் ஹம்ச சஹசிராம்சு தபன சவிதா ரவிஹி அப்படின்னு அமரகோஷத்துல இந்த ஹம்ச பதத்துக்கு மேற்கொண்டு சொன்ன அத்தனை பதங்களுக்கும் சூரியன்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஹம்சஜா அப்படின்னு சொன்னா ஹம்சஜ அப்படின்னு பதம் எடுத்துக்கணும், புல்லிங்கமா எடுத்துக்கணும். அதாவது சூரியனிடமிருந்து வந்தவர் யாரு? சுக்ரீவன். அவருடைய சேனையினுடைய பலம் எப்பேற்பட்டது? அருத்த பல ஜா. அருத்தன்னு சொன்னா அப்பிரதிஹத, யாராலையும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு சேனை அது, அப்பிரதிஹத சேனா. அந்த சேனையிலிருந்து உண்டானது ஒரு ஒளி, பிரகாஷா. இந்த பிரகாஷான்னு சொன்னா என்னது? பராக்கிரமம், வெற்றியினுடைய ஒரு அடையாளமா இதை சொல்லிட்டு இருக்காங்க. அருத்த பலஜா. சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடிய அல்லது சூரியனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய யாராலையும் வெல்ல முடியாத ஒரு சேனை, அந்த சேனையினால ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு தேஜஸ், ஒரு தீப்தி, ஒரு பிரகாசம், ஒரு பராக்கிரமம், இது யாரிடத்துல ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா ராமரிடத்துல ஏற்பட்டு அதிகமாக இது பிரகாசிக்கிறது. எது? பரோதார சுபா. சுபான்னா இங்க பிரகாஷா. பர அப்படிங்கிற பதத்துக்கு உத்கிருஷ்ட, பரம உத்கிருஷ்டமான ஒரு சோபை. அந்த சோபையை கொண்டதாக இந்த ராஜலட்சுமியா விஜயலட்சுமியானவள் பிரகாசிக்கிறாள். யாரிடத்துல? ராமனிடத்தில். இப்படியாக ராமனிடத்தில் இந்த லக்ஷ்மியானவள் சென்றடைந்து மேற்கொண்டு சுக்ரீவனுடைய பலம் வாய்ந்த சேனையினாலையும் மிக ஒளி பொருந்தியவளாக பிரகாசிக்கிறாள் இந்த விஜயலட்சுமி. இதனால் என்ன தெரிகிறது? கண்டிப்பாக ராமருக்கு வெற்றியானது கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுல இந்த தாற்பயம். இப்போ இதே ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து படிச்சா என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். எம் ரமா ரயாதாகா விரக்ஷோரணவராஜிரா நிஜபாசுரதாரோபஜால பத்தருஜாசகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் எம் ரமா ஆர யதாகா விரக்ஷோரணவராஜிரா நிஜபா சுரதா ரோபஜால பத்தருஜாசகம். இங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த விஜயலட்சுமி கிருஷ்ணரை சென்று அடைந்தாள். வெற்றி திருமகள் கிருஷ்ணரை சென்று அடைந்தாள். எப்பேற்பட்ட கிருஷ்ணரை அப்படின்னு சொன்னா போன ஸ்லோகத்துல நாம ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இந்திரனால எய்த அம்புகள், இந்த அம்புகளிலிருந்து கருடனை கிருஷ்ணர் காப்பாற்றுறார். இப்படி காப்பாற்றக்கூடியதான கிருஷ்ணரை சென்று அடைந்தாள். அந்த விஜயலட்சுமி வெற்றி திருமகள் எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறதுக்கு சில விசேஷணங்கள் இங்கே சொல்றார். முதல்ல இதனுடைய அன்வய யோஜனா. ரோபஜாலா பத்த ருஜாசகம் எம் யதாகா விரக்ஷோரணவராஜிரா நிஜபா சுரதா ரமா ஆர. ரமா ஆர இங்கேயும் முன்னாடி மாதிரிதான் ரமாங்கிற பதத்துக்கு விஜயலட்சுமியின் அர்த்தம் ஆர சென்றடைந்தால். யாரை சென்றடைந்தால்? ரோபஜாலாவருத்தருஜாசகம். இப்பேற்பட்டவரை. என்ன அர்த்தம் அதுக்கு? ரோபா, ரோபா அப்படின்னா பானம்னு அர்த்தம். ஜாலம்னா கூட்டம், அதாவது பானங்களுடைய கூட்டம். அதனால ஏற்பட்டதான ஒரு வேதனா, துக்கம். ரோபஜால பத்த ருஜா. இந்த அம்புகளுடைய கூட்டம் கூட்டமா விழறது கருடன் மேல இந்திரனால் எய்தப்பட்டதான
அந்த அம்புகள். அதிலிருந்து ஏற்பட்டதான ஒரு துக்கம் தத் சகிஷ்ணு, அதிலிருந்து காப்பாற்றுகின்றவர் யார்? கிருஷ்ணர். அப்பேற்பட்டவரை தத் சகிஷ்ணும் ஸ்ரீகிருஷ்ணம் எம் அப்படின்னு பதம் இருக்கு. ரோபஜால பத்தருஜாசகம் எம், இப்பேற்பட்ட விஷ்ணுவை ரமா ஆர வெற்றி திருமகள் சென்றடைந்தால். எப்பேற்பட்ட வெற்றி திருமகள்? அந்த விஜயலட்சுமிக்கு விசேஷனம் என்னது? யதாகா, யதா அப்படின்னா வியாபகத சென்ற, நீங்கிய, அகா தோஷத்தை உடையவள், அதாவது தோஷமற்றவள், விலகிய தோஷமுடையவள்னு அர்த்தம். யதாகா. அது மட்டும் இல்ல, விகத ராட்சசம் எப்படி சொல்றாரு? விரக்ஷோரணவராஜிரா. விரக்ஷா அப்படின்னு சொன்ன அர்த்தம் விகத ரக்ஷா. ரக்ஷான ராட்சசர்கள். இப்போ இந்த ராட்சசர்கள்லாம் தொலைந்து போயாச்சு. அதாவது இப்போ சந்திரன் இங்க வந்து யாருக்கு யுத்தம்? கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கு தான். இந்த இடத்துல ராட்சசர்களே கிடையாது. அதனால என்ன சொல்றா? விரக்ஷா. இந்த யுத்த களமும் அப்பேற்பட்டதா தான் இருக்கு. விரக்ஷோரணவராஜிரா, விகத ராட்சச ரணவராஜிரம். யுத்த சிரேஷ்டம், ரணவர அஜிரம். அதாவது ராட்சசர்கள் இல்லாத ஒரு யுத்த களம், அதுவும் சிறந்ததான ஒரு யுத்தம். அப்பேற்பட்டவளாக இருக்கிறாள் இந்த வெற்றி திருமகள். அந்த யுத்தம் ரொம்ப சிறந்த யுத்தமா இருந்ததுனாலேயே அந்த வெற்றிக்கு ஒரு தீப்தி, பிரகாசமானது அதிகமா தெரியறதுதான். சாமான்யமா யுத்தம் இருந்தால் அதுல வெற்றி பெற்றாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது, அந்த வெற்றிக்கு ஒரு மதிப்பு இருக்காது. அந்த மதிப்பு தான் இங்க தீப்தி பிரகாஷான்னு சொல்லிட்டு இருக்கா. இது ரொம்ப சிரேஷ்டமான ரண வரமா இருக்கு. வரம்னா இங்க சிரேஷ்டம்னு அர்த்தம். இப்பேற்பட்டதா இருக்கிறதுனாலேயே என்ன ஆயிடுத்து? இதுல வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றி திருமகளுக்கு ஒரு பிரகாசம், ஒரு தீப்தியானது அதிகமா தெரியறது. நிஜபா, தன்னுடைய ஒரு ஒளியினால பிரகாசிப்பவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, சுரதா. சுரஹானா இந்த இடத்துல தேவர்கள் அர்த்தம். இந்த தேவர்கள் இந்திரன் முதலியவர்களை தா கண்டயதி, அதாவது தோல்வியுறச் செய்தவளாக இருக்கிறாள். சூரதா. கண்டயத்தின்னு சொன்னா தலை கொய்தல் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல தோல்வியுறச் செய்கிறாள், அதுதான் சூரதா. யார் அவள்? வெற்றி திருமகள். இப்பேற்பட்ட இந்த ரமா வெற்றி திருமகள் யாரை சென்று அடைந்தால்? முன்னாடி நாம சொல்லியிருக்கோம், ரோபஜாலாபத்தருஜாசகம் ஸ்ரீகிருஷ்ணம் அப்படின்னு முதல் பதத்திலே சொன்னோம். கருடனை பல அம்புகளின் கூட்டத்தில் இருந்து கஷ்டப்படுகின்ற அந்த கருடனை காப்பாற்றிய விஷ்ணுவை சென்று ரமா ஆர இந்த வெற்றி திருமகள் சென்று அடைந்தாள். அப்படியாக ஒரே ஸ்லோகத்தை ஒரே விஷயத்தையும் ரெண்டு வழியில நேரடியாக படிக்கும் பொழுதும் சரி, பின்னாடி இருந்து படிக்கும் பொழுதும் சரி, ஒரே பொருள் வரும்படி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஆனா இந்த ரெண்டு பொருளையும் சொன்ன இடம் வேறு, எடுத்துட்ட வஸ்துவும் வேறு, ஆனா விஷயம் ஒன்று. இப்படியாக ரொம்ப அழகா எழுதியிருக்க. மேற்கொண்ட ஸ்லோகங்களை வருங்காலத்துல பதிவுகள் நாம் பார்க்கலாம்.